Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 32 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 29வது அதிகாரத்திலே யாக்கோபு பதான் ஆராமுக்கு வந்து சேர்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தன் மாமனாகிய லாபானுடைய மகள் ராகேலை சந்திக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ராகேல் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு தண்ணீர் காட்ட வரும் பொழுது ராகேலை அடையாளம் கண்டு கொண்டுதான யாக்கோபு அந்த ராகேலோடு தன் மாமனாகிய வீட்டுக்கு செல்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு லேயாளையும் ராகேலையும் திருமணம் செய்கிற காரியத்தையும் குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. யாக்கோபு ராகேலை திருமணம் செய்து கொள்ளும்படியாக 7 வருடங்கள் லாபானிடம் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் 7வது வருஷத்தின் முடிவிலே லாபான் லேயாளை யாக்கோபுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறதையும் மீண்டும் ஒரு 7 வருடம் ராகேலுக்காக வேலை செய்கிறதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து யாக்கோபுடைய பிள்ளைகள் வந்து பிறக்கிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. 30வது அதிகாரத்திலே தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், தீனால் மற்றும் ராகேலுக்கு யோசேப்பு பிறக்கிறதை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. இந்த 30வது அதிகாரத்திலே யாக்கோபின் மந்தைகள் பெருகி வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதிலே ஒரு பெருக்கம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. மந்தைகள் பெருகினது. யாக்கோபின் நிமித்தமாக உன் நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி லாபான் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உண்மை தேவன் ஆசீர்வதித்தபடினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் லாபான் யாக்கோபுக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றிவிட்டதை குறித்தும் இப்பொழுது சம்பவத்தினாலே ஒரு காரியத்தினாலே லாபானிடமிருந்து ஆடுகளை மாத்திரம் சம்பளமாக பெற்றுக்கொள்கிற காரியம் குறித்து பார்க்கிறோம். பச்சை அறிகிற புன்னை, வாதுமை, அர்மோன் இந்த மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே மென்மை தோன்றும்படி பெட்டையை விரித்து ஆடுகள் குடிக்க வரும்போது கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும் பொழுது அங்கே ஆடுகள் குட்டி போடும் பொழுது கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகள் யாக்கோபை சேரும்படியாக லாபானிடம் ஒப்பந்தம் பண்ணி யாக்கோபுக்கு மந்தைகள் பெருகினது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதனால் 31ஆம் அதிகாரத்திலே லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று அங்கே அவர்கள் முகநாடி வேறுபட்டதை அங்கே வேதம் தெரிவிக்கிறது. இதனால் ஆண்டவராகிய தேவனும் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது யாக்கோபு லாபானுக்கு தெரியாமலேயே தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் தனக்குண்டான எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அங்கே புறப்பட்டு போய்விட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஓடிப்போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு
7 நாள் பிரயாணம் பரியந்தம் அவனை தொடர்ந்து கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை யாக்கோபுக்கு தீமை உண்டாகாதபடிக்கு லாபானை ஆண்டவர் எச்சரித்தார். கர்த்தருக்கு மகிமையா உண்டாகாதாக. நீ யாக்கோபோடே நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறவர். எதிர்களிடமிருந்து அது சொந்த உறவினராக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் தம் பிள்ளைகளை கருத்தோடு விசாரித்து பாதுகாக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லாபான் யாக்கோபோடு வந்து உடன்படிக்கை செய்து கொண்டு சென்று விடுவதை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 32வது அதிகாரத்தை தொடர்ந்து பிரயாணம் பண்ணி வரும்போது யாக்கோபு ஏசாவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே ஏசா தன்னை கொண்டு போடுவானோ என்று பயந்து யாப்போக்கு என்ற ஆற்றின் மறுபறையிலே ஆண்டவரோடு தனித்திருந்து இரவு முழுவதும் ஆண்டவரோடு செலவழித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து காலை வேளையிலே புறப்படும் பொழுது நீ ஆசீர்வாதத்தால் எழுதிய நான் உம்மை விட போக விடேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் தாமே யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றி ஆண்டவரை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பெனியலை கடந்து அங்கே யாக்கோபு தொடர்ந்து பிரயாணம் செய்கிறதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். யாக்கோபு என்னப்படாமல், யாக்கோபு என்று சொன்னால் எத்தனாகிய அந்த மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வித்து இஸ்ரவேலாக உயர்த்தினார். அதே தேவன் நமக்கும் அவர் ஆசீர்வாதங்களை தந்தரளி அவர் நம்மை ஆசீர்வாதத்தால் நிரப்பி மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.